Hello, check.
Hello, check. Hello. Am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Just a minute. Okay. So today we are going to discuss about the topic time and work, which is part of quant. Okay. I'll add the document. Just give me a minute. Can everybody see the PDF? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. So first of all, let me explain what is the concept of time and work. Okay. So that it may be easy for you to solve every problem. So time and work is nothing but in a company, two people are working in a company. For example, the manager is giving some task for those two people. For example, they are giving some units to complete. Okay, some task, or let me take for example 15 tasks they are giving. Okay, so 15 tasks you have to complete within some days. So how many days they will take, those two members, how many days they will take to complete those 15 tasks? Okay, is that clear? ஸோ ஒரு கம்பெனியில் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மேனேஜர் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்து எவ்வளோ நாளுக்குள்ள அந்த 2 பேரால முடிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோடைய ஒரு பேசிக் கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே.
ஸோ இப்போ 2 பேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மேனேஜர் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ 2 பேருக்குமே ஒரே கெப்பாசிட்டி இருக்காது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. ஏக்கு தனி கெப்பாசிட்டி இருக்கும், பிக்கு தனி கெப்பாசிட்டி இருக்கும். லைக் எஃபிஷியன்சி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து சீக்கிரமா முடிக்க முடியும், பி ஒரு ஒர்க்கை வந்து ஸ்லோவாகவும் முடிக்க முடியும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸ்ல அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்க கொஷின்ஸ் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அப்படி இல்லைன்னா வந்து இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து பி வந்து கம்பெனி விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஏ மட்டும் ரிமைனிங் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி ரிமைனிங் டாஸ்க் ஏ மட்டும் எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க, சின்னு ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த அந்த டோட்டல் டாஸ்க் வந்து எவ்வளோ நாள்ல எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், ஓகேவா? சிங்கிள் நம்ம வந்து சிங்கிள் கொஷின்ஸை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கோட டோட்டல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இந்த 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 ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நீங்க வந்து சால்வ் பண்றீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். இஸ் இட் கிளியர்? எவ்ரிபடி இஸ் கிளியர் அபவுட் த கான்செப்ட்? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போறோம். வாட் ஆர் த ஃபார்முலாஸ் பிரசன்ட் இன் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த டைம் அண்ட் ஒர்க். ஓகே, ஹியர் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஒர்க். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒர்க்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஒர்க்னா என்ன? ஆல்ரெடி வி நோ த டோட்டல் ஒர்க் விச் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு மேனேஜர் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து the total work which has to be completed. It is not just a work, it is take it as a task. So ஒரு ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோ டைம்குள்ளே சாப்பிடணும் அப்படின்றது ஒரு டாஸ்க். So it is not just a work, it may be eating ice cream or completing assignment, it may be any work. If total work வந்து not given in the question அப்படின்னா you want to take LCM. டோட்டல் ஒர்க் வந்து கொஷின்ல கொடுக்க மாட்டாங்க. டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல நீங்க எல்சிஎம் எடுக்கிற மாதிரி சால்வ் பண்ணும். இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு, ஓகே? ஒன்று வந்து எஃபிஷியன்சி மெத்தட் அண்ட் தென் ஒன்று வந்து ஃப்ராக்ஷனல் மெத்தட். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி மெத்தடும் சொல்றேன், ஃப்ராக்ஷனல் மெத்தடும் சொல்றேன், ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி மெத்தட் ஈஸியா இருந்தா எஃபிஷியன்சி மெத்தட் பிரகாரம் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ராக்ஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஸோ எனிதிங் ஆஸ் பர் யூ விஷ். பட் ரெண்டுத்துலயுமே வந்து சால்வ் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஈஸி திங். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஒர்க், த டோட்டல் ஒர்க் விச் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ இன் டைம் அண்ட் ஒர்க் இட் கேன் பி பார்ஷியலி சால்வ், பட் நம்ம வந்து எல்சிஎம் பிரகாரம் சால்வ் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து 10 பேசிக் டைப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து டைம், ஓகே? டைம் இஸ் நத்திங் பட் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் அ ஒர்க். It may be hours, minutes, days, months or years. Okay. So first term is nothing but work. The work is nothing but total work which has to be completed. And second term which is used is nothing but time. The time taken to complete the work. It may be in hours, minutes, days, months and years. And third is nothing but efficiency. Efficiency na enna ஒரு பர்சன் உடைய எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி பர் டே நம்ம கால்குலேட் பண்ண போறோம், ஓகே? ஸோ எஃபிஷியன்சி பர் டே எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ எவ்ரிபடி நோட் திஸ் அவுட். எஃபிஷியன்சி கால்குலேட் எப்படி பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். இஸ் இட் கிளியர்? ஸோ again I'm repeating it. We have 3 important terms. One is work, ஓகேவா? டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும் கொஷின்ல, ஓகேவா? ஸோ அது வந்து கொஷின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம எல்சிஎம் எடுத்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம்,
ஓகே. ஸோ டேஸ் வந்து கொஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னா total work divided by time. So everybody note it down. Efficiency is calculated by total work divided by time. Is everybody clear about this? Yes, ma'am. Yes, ma'am. யாருக்காவது கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? ஹலோ மேம், யா, ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்க்ரீன் இது வியூ ஆகல. சாரி. ஸ்க்ரீன் எது ஷேர் பண்றீங்களா? சிஸ்டம் இல்ல ஸ்க்ரீன் ஷேர். இல்ல, நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்னு ஸ்க்ரீன் தெரியுதா? ஆமா ஆமா, அதெல்லாம் தெரியுது. வேற எதுவும் தெரியல, அதான் கேக்குறேன். இல்ல ஒன்றும் நான் வந்து ஸ்லைடு மூவ் பண்ணல. ஜஸ்ட் ஓகே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து உள்ள போகும்போது ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே. இப்போ வரைக்கும் Okay. கான்செப்ட் வைஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்கீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் சொன்னதுதான். ஒர்க் ஃப்ரம் டேஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இஃப் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் n days அப்படின்னா இட் கேன் பி calculated by fraction. ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தட்ல பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நம்ம எஃபிஷியன்சி மெத்தட்லயோ பண்ணலாம், ஃப்ராக்ஷன் மெத்தட்லயோ பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் மெத்தட்ல பண்ண போறோம் அப்படின்னா இஃப் ஏ கேன் டூ a piece of work in n daysனு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா ஏ வந்து ஒரு நாள்ல 1/n வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க மீனிங். ஓகே, இஸ் தட் கிளியர்? if A can do a piece of work in n days, then A's 1 day's work is nothing but 1/n. Okay, so next days ல இருந்து நம்ம work calculate பண்ண போறோம். so days ல இருந்து work calculate பண்ணும்போது if A's 1 days of work வந்து 1/n questionல கொடுத்தாங்கன்னா then A can finish the work in n days. Is that clear? so this is fractional. okay வா? efficiency வந்து எப்பவுமே வந்து it's directly proportional to number of days. okay, so just make it down. if you want you can take screenshot also. so this is very important. efficiency is directly proportional to number of days. and then ratios, like already I told you, like different types of questions வரும். A மட்டும் work பண்றாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும், ஏவும் B ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு B வெளில போயிட்டாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும். so some type of questions will be given by efficiency. efficiencyல எப்படி questions இருக்கும்னா third one, the ratios. for example questionல வந்து if A is thrice as good as workman as B அப்படின்னு இருக்கும். ஓகேவா? so thrice as goodனா so efficiency base பண்ணி தான் இந்த மாதிரி questions எல்லாம் இருக்கும். so thrice as good as workman as B அப்படின்னா so ratio of work done. so அப்போ thrice அப்படின்னும் போதும் work done வந்து A வந்து 3 times பண்ணியிருப்பாங்க, B வந்து 1 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பட் டைம் டேக்கன் எப்படி இருக்கும்? டைம் டேக்கன் வந்து அப்படியே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1:3 இருக்கும். இப்போ ஒர்க் டன் வந்து A and B 3:1 இருந்தாங்கன்னா டைம் டேக்கன் வந்து 1:3 இருக்கும் டு ஃபினிஷ் த ஒர்க். இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? கான்செப்ட்ஸ் புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Clear. Yes, ma'am. okay, shall we move on to the example sums? Okay, ma'am. okay, so this is the concept about time and work. ஓகேவா? so கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, so by that it is very easy to solve any kind of concepts. okay, so this is the first question. so read the question carefully and understand the concept, then you can sort it out. okay, so what it is given, A can complete the 15 days. A can complete the work in 15 days. okay, so the work is deleted, sorry about that. A can complete the work in 15 days while B can complete the same work in 30 days. Find in how many days they will take to complete the work if they work together. Is everybody clear about the question?
Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes. So I'll repeat in Tamil, ஓகேவா? எல்லாருக்கும் வந்து புரியுற மாதிரி நான் சொல்றேன். A வந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. B வந்து சேம் ஒர்க்கை 30 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஷனில். அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ as I told before, total work will not be given in the question, right? So we have to take LCM for 15 and 30. 10 So days. first The answer is 10. yes, answer is 10. Very good. So this is the concept I have solved in method 1 and method 2. Okay, va? First of all, we have to take LCM 15 and 30. So the total work will be 30. So total work they have to complete 30 units. Is that clear? So ரெண்டு பேருமே A and B has to sort it off 30 units. Okay, va? ஸோ நமக்கு வந்து ஏவோட பியோட எஃபிஷியன்சி தெரியாது. ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ வி ஹாவ் டு calculate the efficiency of A and B. So A's per day work, which is nothing but, as I told before, efficiency is calculated by total work divided by time. So total work we found the 30 units. So time is given already, it is given 15 days. So 30 divided by 15. So A per day work will complete 2 units. So from this, it clearly says that A can complete 2 units per day. Okay, and B can complete same thing, efficiency, total work divided by time. So 30, and B can do the same work in 30 days. So 30 by 30, 1 unit. Okay, so B can complete per day only 1 unit. Now the question is, find in how many days they will take to complete the work if they work together. So they are working together. Okay, so A plus B per day will complete 3 units. So total work units they have to complete is 30. So 30 divided by 3, 10 days. Is everybody clear about the method? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Does anybody have any doubt in method 1? Okay. So method 2 is same as it is. Okay, efficiency of A. Directly we are taking fractional method. 1 by 15 is efficiency of A and 1 by 30 is efficiency of B. So they are working together. So we are adding both. Okay, 1 by 15 plus 1 by 30. And again we are taking LCM. So you are getting the answer, which is nothing but 3 by 30. Again 1 by 10. So again 10 days you are getting it. Is it clear? There are two concepts. You can sort it off by efficiency method as well as fractional method. Is everybody clear about both the concepts? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Okay. Now we'll move on to the second one. So give it a try, everybody. I'll give you 2 minutes time. Just take LCM for 12 and 8 and find total work and find efficiency of A and efficiency of A and B together. Just read the question and understand the question and try it out. I'll give you 2 minutes time. Twenty-four days. Very good. 24 days. Others? Twenty-four, ma'am. Ma'am, 24, ma'am. 24 days. Okay.
Very good. You all got 24 days, right? So let us discuss about this one, okay? So if you take 12 and 8 LCM, you will be getting 24 units, and efficiency of A plus B, 24 divided by 8, 3 units, efficiency of A, 2 units, okay? ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 3 யூனிட்ஸ் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 2 யூனிட்ஸ் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ கொஷனில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க். இப்போ நமக்கு பியோட எஃபிஷியன்சி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏ பிளஸ் பி தெரியும். ஸோ மைனஸ் ஏ பண்ணால் நமக்கு பி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். So from this I am calculating A plus B A, which is nothing but 3 minus 2, 1 unit. So efficiency of B per day is 1 unit. So B வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணோம்னா 24 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24 days it will take. Is everybody clear? Yes, ma'am. Clear, ma'am. Is anybody have any doubts? I will repeat it. யாருக்கா எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? No, ma'am. Okay. Now we'll move on to the next concept. So we are seeing one by one example which என்னென்ன கான்செப்ட் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின் கேட்பாங்களோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சிங்கிள் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், just give a try everyone. A can complete the total work in 25 days and B can complete the work in 15 days. Initially they both work together. After 5 days A left. Find in how many days B alone takes to complete the remaining work. Option C, 7 days, ma'am. 7 days. Very good. Ma'am, 7 days, ma'am.
Everybody got the answer 7 days? So we'll move on to explanation. So 7 days is the right answer. Okay. So I'll explain it. A can complete. A வந்து total work 25 daysல complete பண்ண முடியும். B வந்து total work 15 daysல complete பண்ண முடியும். இனிஷியலா ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் 5 days ஏ வந்து லெஃப்ட். ஓகேவா? ஸோ ஏ வந்து குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் பி வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு தான் கொஷின். எவ்ரிபடி இஸ் கிளியர் அபவுட் த கொஷின், ரைட்? ஸோ யூ ஆர் கோனா டேக் எல்சிஎம் ஃபார் 25 and 15. ஸோ ஆப்வியஸ்லி 75 யூனிட்ஸ். இப்போ டோட்டல் ஒர்க் 75 யூனிட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கெப்பாசிட்டி நம்ம ஃபைன் பண்ணோம் இப்போ. ஓகே. ஸோ எஃபிஷியன்சி எப்படி ஃபைன் பண்ணோம்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ ஏ வந்து 3 யூனிட்ஸ் அண்ட் பி வந்து 5 யூனிட்ஸ், விச் இஸ் நத்திங் பட் ஏ வந்து ஒரு நாளில் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், பி வந்து ஒரு நாளில் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 5 days வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் வந்து 5 + 3 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 5 days 8 ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அப்போ 5 daysக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ டோட்டலாக நமக்கு இருக்கிறது 75 யூனிட்ஸ். இப்போ 40 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏ வந்து குவிட் பண்ணிடுறாங்க, ரைட்? ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ யூனிட்ஸ் பண்ண முடியும்? பி 75 - 40 which is nothing but 35 யூனிட்ஸ் வந்து பி மட்டும் பண்ணணும். ஸோ 35 யூனிட்ஸ் பி மட்டும் பண்ணோம் அப்படின்னா பி வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 35 யூனிட்ஸ் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா again total work divided by time which is nothing but 35 divided by 5, 7 days. Is that clear? So everybody clear about the concept? Yes, ma'am. Yes, Yes. ma'am. Yes, yes. Yes, ma'am. So shall we move on to the next concept? So again try to do this. I'll give you 3 minutes time. Option D, 20 days, ma'am. Ma'am, answer 20 days, ma'am. Ma'am, 20 Okay. days. Okay. Days. days, ma'am.
இது எப்படி வெள்ளையா இருக்கு பாரு. So the answer 20 days is the right answer. Again, same concept. A can complete the work in 4 days and B can complete the work in 5 days. So with the help of C, A, B, C works together, they can complete the work in 2 days. So find in how many days C alone completes the work. So again, you are going to take LCM for 4 and 5 and 2. Okay, you'll be getting 20 units totally. Efficiency of A, if you find, A can complete per day 5 units and B can complete per day 4 units. Okay, so A plus B plus C together can complete in 10 units per day. Okay, so now we want to find only efficiency of C. So already we know A, B, C works together. They can complete per day 10 units. Okay, if A and B is working together, they can complete 9 units. So efficiency of A plus B plus C minus efficiency of A plus B. So 10 minus 9, 1 unit. So C can complete only 1 unit per day. So for 20 units, C can complete in 20 days. Is it clear? Anybody have any doubts? No, ma'am. Yes, ma'am. Right. So we'll move on to the next concept then. Okay. So try to do this sum. Again, I will be giving 3 minutes of time. Nine days. Ma'am, 9 days, ma'am. Very good. Ma'am, So 9 put days. a good. Nine days.
So what is the answer? 9 Ma'am, days. 9 days, ma'am. 9 days, ma'am. 9 days. Very good. So it is a concept which is nothing but alternate days. Okay. So read the question carefully. A can complete the whole work in 10 days. In the same time, B can complete work in 8 days. Okay. Then in how many days they would complete the work if they work in alternate days? So again, we have to find the total work. Taking LCM for 10 and 8, we'll be getting 40 units, and efficiency of A, which is nothing but 4 units, and efficiency of B, which is nothing but 5 units. So from this, it is clearly says it has given alternate days. So if they work in alternate days, what it means alternate days? ஃபர்ஸ்ட் டே ஏ ஒர்க் பண்ணுவாங்க, செகண்ட் டே பி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த 40 யூனிட்ஸை இவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ நாள் தே வில் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் செகண்ட் டே பி வந்து 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் we can clearly say 2 days 9 units is completed, right? ஸோ 2 daysல 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹியர் ஐ ஹவ் கிளியர்லி கிவன் இன் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 2 daysல வந்து ஒரே பிளேஸ்ல பண்ண போறோம், டேஸ் வந்து ஒரே பிளேஸ்ல பண்ண போறோம். ஓகேவா? 2 daysல 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா ஸோ 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை டேஸ்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஓகே. ஸோ இஃப் யூ கிராஸ் மல்டிப்ளை வாட் யூ வில் கெட்? Again 80 equal to 9. So probably will be getting 9 days. இல்ல எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் that is also very easy here. Okay. So first day வந்து A வந்து 4 units complete பண்ணிடுறாங்க, செகண்ட் டே so from this 8 daysல 36 units complete பண்ணிடுவாங்க obviously. கரெக்டா? ஸோ ஒரு நாளைக்கு 9 units complete பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 4 daysல 18 சேம் திங். ஓகே. 36 யூனிட்ஸ் வந்து 8 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கும்? 4 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 4 யூனிட்ஸ் யார் அடுத்த நாள் வந்து பண்ணுவாங்க? ஏ வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ 9th டே வந்து ஏ வந்து 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு the total task will be completed. Is it clear? கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So this is a concept which is based on alternate days. Alternate days concept is very important because நிறைய questions வந்து alternate daysல கேட்க chances இருக்கு. I am giving this cross multiplication method. It is a shortcut method which is very useful for all the type of questions, all the type of alternative questions. Like நீங்க வந்து இது வந்து alternate daysக்கு மட்டும்தான் ஃபைன் பண்ணணும்னு இல்லை, நிறைய கொஷின்ஸ்க்கு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஐ வில் டெல் யூ which are the question can use shortcut. Okay. Cross multiplication shortcut எந்த type of questions வந்து நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு கொஷின்ஸாக பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் திஸ் கிராஸ் மல்டிப்ளை டைப் வந்து it is very useful for exam. Okay. So I'll be giving 5 minutes time for this. So try to sort it off. Option C. See, ma'am.
Ma'am, option C, ma'am. Ma'am, option C. Okay, everyone, we'll discuss this question later. Selva sir will be join the session. Okay, thank you. Good evening, all of you. Good evening, sir. 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 Good evening. Yeah, thank you. Hope I'm audible now, right? Yes, sir. Yes, sir. Okay. First of all, I'd like to thank for this big initiative from the RAISE team and the Management Organization Committee for conducting the excellent event, the great opportunity for especially for the freshers. Please use the opportunity. Best wishes for all the job seekers and the HR and the Organization Committee for the event get more success. Okay, today we are going to talk about competency and culture fit. நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. இல்ல தமிழ்ல பண்ணா தமிழ்ல போயிடலாம் நம்ம. Okay. What is mean by competency? Competency பத்தி ஏதாவது தெரியுமா? What is mean by competency? நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமா நம்ம பேசிடலாம். No idea? Okay. Sir, I will explain. competency means competition and the Maria, sir. No. I'm actually talking about the competency. Competency in the HR point of view. What? Sorry, சொல்லுங்க மேடம். Okay. So competency what is the skill and knowledge required to perform the job effectively. சரிங்களா? ஸோ ஒரு ஜாப் டெஸ்டினேஷனுக்கும் ஒவ்வொரு ஜாப்க்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு காம்படன்சி ஹெச்ஆர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெஷர் பார்க்குறேன் அப்படின்னா என்னோட கம்பெனி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஸோ என்னோட கம்பெனியில் என்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு. ஸோ சிஎன்சி எனக்கு அந்த பொசிஷனுக்கு என்ன வேணும், சிஎன்சி மிஷின் பற்றி நாலேஜ் இருக்க பர்சன் வேணும். சிஎன்சியில் ப்ரோக்ராமிங் தெரியுதான்னு அவருக்கு நான் பார்க்கணும். அண்ட் சிஎன்சியில் பேசிக்
நாலேஜ் அடிஷன் டெலிஷன்ஸ் அந்த மாதிரி தெரியுதா, அதோட டி கோட் எம் கோட் தெரியுதா நான் பார்க்கணும். அந்த மாதிரி காம்படென்சி கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன ரெக்குவயர்மெண்ட், இட்ஸ் நாட் ஜேடி, ஜேடி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த மாதிரி காம்படென்சி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, நீங்க ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா கூட ஸோ என்னோட காம்படென்சி உங்களுக்கு ரெஸ்யூம்ல எங்க இருக்குன்னு தான் பார்ப்பேன். அதான் நம்ம ஸ்கில் நீங்க சொல்றீங்க. அகைன் இந்த கேள்வி கேட்கிறேன், ஸ்கில், வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கில் அண்ட் நாலேஜ்? யாராவது ஸ்கில்க்கும் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஐ திங்க் நாலேஜ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு இனோவேஷன் ஃபார் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்றோம்னா அதான் ஸ்கில். குட் ட்ரை. ஓகே ஓகே, ஸோ இங்க மெயில் கவுண்ட் அதிகமா இருக்கு, அதனால இதை ஜஸ்ட் நான் சொல்றேன். டேக் திஸ் ஜோக் அஸ் அ பார்ட். ஓகே, என்னோட ஸ்ட்ரீட்ல சரிங்களா எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிறது என்னோட ஸ்கில். அந்த எத்தனை கேர்ள்ஸோட ஃபோன் நம்பர் என் மொபைல் இருக்குன்றது என்னோட நாலேஜ். சரிங்களா, ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம மொபைலில் இருக்க ஆப்பு, சரி நிறைய ஆப் இருக்கு, நம்ம நிறைய ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், லிங்க் வரதும் பார்த்து என்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எத்தனை ஆப்ன்றது இருக்குன்றத இந்த ஆப் என்னன்னு தெரிஞ்சா தான் டவுன்லோட் பண்ணுவேன், அது என் நாலேஜ். சரிங்களா, அந்த ஆப் யூஸ் பண்ண தெரியணும், அதில் எத்தனை ஆப் யூஸ் பண்ண தெரியுது, அதுதான் நம்ம ஸ்கில். ஸோ இந்த காம்படென்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸோ உங்க ஸ்கில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அகைன் நான் சொல்றது தான், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சிஎன்சி மிஷின் ஆப்ரேஷன் அவங்க ரெக்ரூட் பண்றாங்கன்னா ஸோ சிஎன்சி மிஷினை பத்தி ஒரு ரிசல்ட்ல என்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன். சரிங்களா, ஸோ நம்ம ஜென்ரல் என்ன போட்டிருப்போம், நான் டிஎம்ஏ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், இசிஏ முடிச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் காமன். உங்க ரிசல்ட்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா நீங்க காட்டுறீங்க, உங்க சிவில என்ன ஹெச்ஆர் அட்ராக்ட் பண்றீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஸ்கில் என்னடா தனியா போடுங்க. ஸ்கில் உங்களோட ஸ்கில் நாலேஜ் உங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்கில் ஸ்ட்ரென்த்னு போடுங்க. ஸ்கில் ஸ்ட்ரென்த்னு போட்டு அது என்ன தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெஸ்யூம் கொடுக்கும் போதும் இண்டஸ்ட்ரி உங்க ரெஸ்யூம்ங்க மாற்றி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போறீங்கன்னா சிஎன்சி பத்தி உங்க ஸ்கில் இதுல போடலாம். சரிங்களா, ஆட்டோ கேட் பத்தி போடலாம், கேசன் பத்தி போடலாம், வாட் இஸ் 5 years, இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க ஸ்கில் ஸ்கோர்ல உங்க ரெஸ்யூம்ல ஹைலைட்டட் பாயிண்டா இருக்கணும். இதை நீங்க ஐடி இண்டஸ்ட்ரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் தெரியுமா, உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் தெரியும், அப்புறம் என்ன நீங்க சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து உங்க ஸ்கில் ஸ்கோர்ல தனியா நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ கோயிங் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு போறோம்னா மெடிக்கல் கோடிங் அந்த மாதிரி போறோம்னா சரிங்களா, ஸோ என்ன லேட்டஸ்ட் மெடிக்கல் உங்களை பத்தி என்ன தெரியும்ன்றதை நீங்க உங்க ஸ்கில் ஸ்கோர்ல அப்டேட் பண்ணி காட்டணும். நிறைய ஆன்லைன் கோர்ஸ் வருது, இப்போ லிங்க்டின் பண்ணீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வருது, அந்த ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. getting the certification for the online courses. ஓகே, ஏன் இதை சொல்றேன்னா இப்போ இந்த ஸ்கில்லை பார்த்து தான் உங்க ரெஸ்யூம்ல என்ன ஸ்கில் இருக்கோ அதை பார்த்தா ஈஸியாக கேப்சர் ஆகும் ஹெச்ஆருக்கு. அதை பார்த்து உங்களை ரெக்ரூட் பண்ணுற ஒரு நம்ம சான்ஸ் கிரியேட் பண்றோம். ஓகே, ஒன்ஸ் இவங்க கம்பெனிக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காம்படென்சி மேப்பிங் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களை வந்து மிஷின் ஆப்ரேட்டர் ரோல் உங்க எடுக்கிறேன்னா சரிங்களா, மிஷின் ஆப்ரேட்டர் ரோல்ல நீங்க போய் ஒர்க் பண்ணுவீங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க, 1 month அப்புறம் உங்களுக்கு காம்படென்சி மேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கோர் போடுவாங்க, சிஎன்சி மிஸ்ல எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, கோடிங்ல எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு எல்லாமே ஸ்கோர் போடுவாங்க. சரிங்களா, காம்படென்சி மேப்பிங் சொல்வது தான். ஸோ அது என்ன கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதுக்கு பேரு ஸ்கில் அப்கிரேஷன். உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இட்ஸ் அ வே டு ஈஸி டு கெட் தி ஜாப், அட்ராக்ட் த ஹெச்ஆர் ஃப்ரம் யுவர் சிவி. ஸோ யூ ஹாவ் டு ஹைலைட் what are the skill you have. Better you have to prepare the CV based on the industry. Automobile industry ஒரு set of resume வச்சுக்கோங்க, ஐடி இண்டஸ்ட்ரி பண்ணி அதுக்கு ஒரு set of resume வச்சுக்கோங்க, இன்கேஸ் இஎம்எஸ் கொரோனா இஎம்எஸ் ஒரு set of resume வச்சுக்கோங்க. இஸ் பேசிக் அபவுட் காம்படென்சி. ஸோ டைம்ல நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். கல்ச்சர் ஃபிட். கல்ச்சர் ஃபிட் இப்போ இருக்க சினாரியோ கல்ச்சர் ஃபிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க கேண்டிடேட்ஸ் இப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது. சரிங்களா, பட் எம்ப்ளாயி வந்து அங்கே ஃபிட் ஆகலை. எம்ப்ளாய்க்கு எனக்கு ஜாபுக்கு ஏற்றமான தேவையான ஸ்கில் அவங்க கிட்ட இல்லை. சரி, அதை கூட ஹெச்ஆர் வந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்கில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம காம்படென்சி மேப்பிங் கொடுப்போம், அவங்களோட ட்ரைனிங்லாம் கொடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். கல்ச்சர் ஃபிட். கல்ச்சர் ஃபிட்னு எதை மீன் பண்ணுறேன்னா the employees have to align with the organization structure,
organization culture, organization behavior, organization team members. ஒரு எக்ஸாம்பிள் லேட்டஸ்டா ஒரு பர்சன் ஹையர் பண்ணுங்க ஒரு ஃபேக்டரிக்கு, சரிங்களா? ஸோ செட்டப் வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா இட்ஸ் சிஸ்டம் டெஸ்க்டாப் பேஸ்ட் ஜாப். ஸோ ஒரு டீம்ல வந்து 2 பேர் ஆப்போசிட் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு லைன்ல வந்து 5 பீப்புள் இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேபிள்ல ஒரு கியூபிக்கல் இருக்கும். கியூபிக்கல்ல டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருப்பார். ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாரு, 3 டேஸ்க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரு. ஏங்க ரிசைன் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, என்னோட டீம் கத்தி கத்தி பேசுறாரு சார், எனக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படின்றாரு. இட் இஸ் கால்ட் கல்ச்சர் ஃபிட். சேம் ஓகே, இதுதான் பிரச்சனையா? ரைட், ஓகே. நான் அந்த ஹெட்டுக்கு என்ன பண்ணேன், கேபின் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கேபின்ல இருந்தா வெளியே பேச, வெளியே கேட்காது. அகைன் ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்றாரு. 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் குவிட் பண்றாரு. ஏமா குவிட் பண்றீங்கன்னா, என்னோட கொலிக்கு என்ன ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இஸ் நாட் கிவிங் த ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. இஸ் யூசிங் த நேம், மை நேம் பேட்லி. வா போன்னு பேசுறாங்க. இட் இஸ் கால்டு கல்ச்சர் ஃபிட். சி, கம்பேர்ட் டு கம்பெனி, இண்டஸ்ட்ரி இது மாறும். நாட் ஓன்லி த பிஹேவியர். நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அந்த கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். ஒரு இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி போறீங்க, ஃபர்ஸ்ட் அஸ் அ ஃப்ரெஷர் நீங்க இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி போறீங்க. இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி எதை சொல்றேன், எக்ஸாம்பிள் சாம்சங் கம்பெனி எடுத்துப்போம். சாம்சங் என்ன பண்றாங்க, ஏசி ஃப்ரிட்ஜ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சரிங்களா? இட்ஸ் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். டஸ்ட் ஃப்ரீ ஏரியா. அந்த ஷாப் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷனர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அது உள்ள போகும்போது இஎஸ்சின்னு சொல்லுவோம், ஸ்லிப்பர், இஎஸ்சி ஸ்லிப்பர் இருக்கும். அந்த ஸ்லிப்பர் போட்டு தான் போற மாதிரி இருக்கும். அங்க உங்க நார்மல் ஸ்லிப்பரை வெளியே வச்சுட்டு இஎஸ்சி ஸ்லிப்பர் போட்டு தான் போவீங்க. ஒரு ஓவர் கோட் ஜாக்கெட் போட்டு போவீங்க. இட்ஸ் டஸ்ட் ஃப்ரீ ப்ராக்டிக்கல். நீங்க உள்ள போகும்போதே உங்க உடம்புல எந்த அளவுக்கு வந்து கரண்ட் இருக்கிறத பார்த்துட்டு தான் உள்ள அனுப்புவாங்க, செக்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில செக்அப் பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி கம்பெனிக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க, 1 இயர் ஒர்க் பண்ணீங்க, அப்ரண்டிஸ்ஷிப் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களை வெளியே அனுப்பிச்சாங்க, அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. தென் யூ கட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இனி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. அங்கே போனீங்கன்னா அந்த செட்டப் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அங்கே போகும்போது நார்மலாக ஷாப் ஃப்ளோர், ஏசி அட்மாஸ்பியர் இருக்காது. அங்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் என்வரான்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து கூலண்ட் ஆயில் ஒர்க் பண்ணுவோம், நம்ம லேத் மிஷினில் ஒர்க் பண்ணுவோம், கை அழுக்காகும், அதுக்கு நம்ம க்ளவுஸ் போடுவோம். அங்கே இஎஸ்சி ஸ்லிப்பர் போட்டோம், இங்கே சேஃப்டி ஷூ போடுவோம். அந்த ஷூவே வந்து ஒரு 1/2 கிலோ வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயால அதை அடாப்ட் பண்ண முடியல. ஸோ ஐ குட் த ஜாப். அகெயின் அவர் அதே மாதிரி வேலை வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்றாரு. ஸோ இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியோட கல்ச்சர் ஃபிட் அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நான் என்ன மீன் பண்றேன்னா, கல்ச்சர் ஃபிட்ன்றது ஸோ நம்மள அலைன் பண்ணிக்கணும். ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷன் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கணும். தட் இஸ் கல்ச்சர் ஃபிட். ஸோ எந்த கம்பெனிக்கு போனாலும் கேண்டிடேட்ஸ் அதுதான் பார்ப்பாங்க. நான் ஜாப் வேலைக்கு இருக்கிறதுனாலே சில போய் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி வந்தாலும் இங்கே தாங்க மாட்டான்றது ஆஸ் அ இன்ஜினியரிங் கைக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கேண்டிடேட்ஸை ரிமூவ் பண்ணிருவாங்க. நம்ம ப்ரூவ் ஆன் பண்ணணும். ஸோ கல்ச்சர் ஃபிட் தான். ஒரு கேண்டிடேட் வந்து ஹைலி பொட்டன்ஷியல், நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, பட் அவரால் வந்து டீமுக்கு அலைன் ஆக முடியல. ஸோ அவரால் கண்டிப்பாக அவரால் பெட்டர் ரிசல்ட் தர முடியாது. ஒரு கேண்டிடேட் டீம் கூட பயங்கரமா அலைன் ஆகிக்கிறாரு, டீம் அவுட்டிங் போறாரு, என்ஜாய் பண்றாரு, டீம் என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்றாரு, பட் அவரு காம்படன்சின்னு ஸ்கில் இல்லை, அவரால் அவர் ஜாபை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அகெயின் ரிசல்ட் காட் ஃபெயிலியர். So as a HR point of view, we are looking for the candidate, those who have a highly competency aligned with the organization strength and cultures. So இப்போ இருக்க இந்த எக்கனாமிக் இண்டஸ்ட்ரி 4.0ல கல்ச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி அவேர் அபவுட் த கல்ச்சர் ஃபிட். ஸோ உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க. எந்த என்வரான்மெண்ட் போகிறோமோ அந்த என்வரான்மெண்ட்குள்ளே அலைன் ஆகிக்கிங்க. ஸோ உங்களோட காம்படன்சியும் நல்லா இருக்கு, உங்களோட கல்ச்சர் ஃபிட்டும் நல்லா இருக்கு, உங்கள் டீமோட அலைன் ஆகுறீங்கன்னா டெஃபினட்டாக யூ பி ஒர்க்கிங் த ஆர்கனைசேஷன் மினிமம் 3 to 5 years. இட் இஸ் த ப்ரூவ் ஆன். இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இந்த டாபிக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஹோப் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. எனிவே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நாங்கள் கேட்கலாம்.
Thank you, sir. Thank you for the topic of culture pet today. So nowadays it's more important for all the concerned. So thanks for your information. Okay. Thank you. Thank you so much. Thank you. Okay, if you all success, upcoming eve ஜாப் ஃபேர்ல சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு எல்லாரும் ஆஃபர் வாங்கணும்ட்டு I wish you all success. I pray for the God also. Thank you very much, Thank you, sir. team. Thank you so much, sir, for your support. Thank you, sir. 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 Thank you.